ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம், நல்லாவே இருப்போம். இப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி ஏற்று ஒரு மாதம் முடிஞ்சிருக்கு நேற்றோட. ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் செல்லை ஆன் பண்ணனா அவரை பற்றி நிறைய ஒஸ்ட்டு இது நிறைய பேசிகிட்ருக்குறீங்க. அது ஆனால் ஒன்று கூட சரியாக நாட்டுக்கு உபயோகமானதாக ஒன்றும் எனக்கு தெரியல. ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்கிறேன். நான் எந்த அரசியல் சார்பாகவோ எந்த கட்சி சார்பாகவோ நான் பேசலை, பொதுவாக பேசிகிட்ருக்குறேன். ஏன்னு கேட்டிங்களா, இப்போ அவர் ஆட்சிக்கு மாற்றம் அப்படிங்கிறது என்ன மாற்றம்னு கேட்குறீங்க. இந்த அரசாங்கமே மாற்றம் தான், ஒரு அரசியலே மாற்றம் தானே. இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு டிஎம்கே ஏடிஎம்கே இப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க. இதுதான் எனக்கு முதல்ல மாற்றமான ஒரு ஆட்சியாக எனக்கு தோணுது. அதே ஒரு பெரிய மாற்றம் தான். அவர் 4 நாள் கூட ஆகலை, அவரை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்டு, அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நம்ம அவர் ஏற்கனவே டைம் கேட்டிருந்தார். அந்த ஷீட்டில் போய் நம்ம பேசுகிறவங்க ஈஸியாக பேசிடலாம், அந்த இடத்துல போய் உட்காந்து பார்க்கணும். அவர் இப்போ போய் முதலமைச்சராக உட்கார்றாரு. அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் நடிகரை கொண்டு இதில் விட்டால் எப்படி இருக்கும், ஆட்சியில் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்லாம் பேசுனீங்க. முன்னாள் முதலமைச்சர்கள் இவர் புரட்சித் தலைவர் அவர்களும் நடிகர் தான், ஜெயலலிதா அம்மாவும் நடிகர் தான். கலைஞர் அவர் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர். அவர் பேரே அதுக்கு தான் கலைஞர்னே அவருக்கு வச்சாங்க. அவ்வளோ கதை வசனம் எழுதுவார். எல்லாமே இந்த மாதிரி சினிமா துறையில் இருந்து தான் வந்திருக்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னா நம்ம சொல்ல முடியாது, தெரிஞ்சு தான் வருவாங்க. அவரும் தற்கூரி, அவருக்கு ஓட்டு போட்டவங்க தற்கூரி. இதெல்லாம் பேசலாமா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே மனுஷங்க தாங்க, எல்லோரும் ஒரே இனந்தானே. ஏன் இப்படி வேற்றுமையாக பேசிகிட்ருக்குறீங்க? சரி, ஆட்சி மாற்றமாக வந்துட்டாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அரசியல்னு சொல்லிட்டு. அப்படி முடியலைன்னா அப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். மக்கள் முடிவு எடுப்பாங்க, சரிங்களா? மக்கள் மாற்றத்தை விரும்பி கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள நிறைய கம்ப்ளைண்ட், என்ன ஓட்டு போடக்கூடாது, கோட்டு போட்டதை பற்றி பேசியிருக்கிறீங்க, சேரில் துண்டு போட்டது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? திருச்சியில் பேசினார் பாடி லாங்குவேஜ், அதை பற்றி பேசுனீங்க, வாயில் வந்துடும் அப்படின்னு பேசுனீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை பூதாகரமாக்கி அவருடைய பர்சனல் வாழ்க்கையை ஒரு பெரியவரெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாரு. பர்சனல் வாழ்க்கைக்குள்ளே நம்ம எங்கே போகணும்? அது அவருடைய பிரச்சனை, அவர் பார்த்துக்குவார். அதுக்கும் நம்ம நாட்டுக்கும் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. அது அவரோட பிரச்சனை, அவர் குடும்ப பிரச்சனை. அதை இழுத்துட்டு விட்டு அவரை எவ்வளவோ தரக்குறைவாக பேசியிருக்கிறீங்க. ஒரு முதல்வர் அப்படிங்கிற ஒரு மரியாதை கிடையாது. அந்த பதவிக்கு உண்டான மரியாதையே இல்லாமல் நீங்கள் பேசிகிட்ருக்குறீங்க. அவர் ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கும்போது அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் சொல்லுங்கள்? ரொம்ப கீழ்த்தரமாக ஏன் பேசிகிட்ருக்குறீங்க? அது நம்ம மாற்றிக்குங்க. அதே மாதிரி அவர் ஆட்சிக்கு ஒரு மாதம் ஆகுது. அங்கே கொலை, வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமைன்னு எல்லாம் பேசுகிறீங்க, திருட்டு எல்லாம் பேசுகிறீங்கல்ல. இது வரைக்கும் எதுவும் நடக்காமல் இருந்துச்சுங்களா? நடந்துக்கிட்டே தான் இருக்குது, மக்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை இது வரைக்கும் நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்குறோமா? தட்டி கேட்டிருக்கிறோமா இத்தனை வருஷத்தில்? அந்த வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை பண்ணினவனை தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறோமா? இல்லையே. எந்த ஒரு இதுக்குமே தண்டனை கிடையாது. அப்படி போகிறாங்க, இப்படி வராங்க, அதுதான் நடந்துகிட்ருக்குது. புதுசு இல்லை. இனிமேல் இந்த அரசாங்கம் அதுக்குண்டான இதை நடவடிக்கை எடுக்கும். அதுக்குள்ளே நாம் ஏன் பொங்கணும்? ஒரு நடிகர் வந்துட்டாருன்னு அவர் இந்த ஆட்சிக்கு வராதுக்கு முன்னே எப்படி பேசினாரோ அப்படி தான் இன்னமும் பேசிகிட்ருக்கிறாரு. அதே பாணியில் தான் பேசிகிட்ருக்கிறாரு. அவருக்கு உண்மை சொல்லப்போனால் திரையுலகத்தில் நடிக்கிற மாதிரி ரியலில் நடிக்க தெரியலன்னு நான் நினைக்கிறேன். நடித்து ஒரு முதலமைச்சராக ஒரு ரோபா மாதிரி அப்படியே வாய் அசைக்காமல் அப்படி இப்படி பேசணும் அப்படின்ற ஒரு இது இல்லை. அவர் மனசில் நினச்சதை பேசிகிட்ருக்கிறாரு. அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட், அதுக்கு ஒரு இது பேசுகிறீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் பேசாதீங்க. அவருடைய பர்சனல் வாழ்க்கைக்குள்ளேயும் போவாருங்க. அவர் நல்லபடியாக ஆட்சி செய்கிறாரா அதை மட்டும் பாருங்கள். இப்போ எப்படி பேசுகிறீங்க இல்லையா? இவங்களெல்லாம் கொண்டு போய் எல்லாத்தையுமே என்ன உள்பட கொண்டு போய் முதலமைச்சர் சீட்டில் உட்கார வச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? 4 நாளில் ஏதோ எல்லாம் மாற்றிடுவோமா?
பாலியல் வன்கொடுமையை முறியடிச்சிடுவோமா? திருட்டு கொள்ளை எல்லாம் அறவே முடிச்சிடுவோமா? பண்ண முடியாது. அந்த இடத்துல உட்காந்து பார்த்தா தான் தெரியும். உட்காந்து அங்கே என்ன நிதி நிலைமை எப்படி இருக்குது, எப்படி ஆட்சி நடத்துகிறாங்க, எப்படி பண்ணணும்னு சொல்லி உட்காந்து பார்த்து ஒரு மனுஷன் அப்புறம்தான் வந்து அதை எதுவுமே செயல்படுத்த முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ரிதன்யான்ற ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. எழுதி வச்சுட்டு அவங்க மாமியார் மாமனார் அவங்க புருஷனெல்லாம் எழுதி வச்சு அந்த ரெக்கார்டு பண்ணி தான் சேர்த்துருக்குது. இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? இப்படியெல்லாம் பொங்கலை கொந்தளிக்கலை. இந்த மாதிரி நிறைய ரிதன்யாக்கள் நிறைய பேர். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டாஸ்மாக் பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஒரு ஏழைகள் வீட்டில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இளைஞர்கள் வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது. எல்லாம் குடிச்சிட்டு அங்கங்கே கிடக்குறானுங்க. அவனோட வாழ்க்கை கேள்விக்குறியாக போச்சு. அதையெல்லாம் பேசுங்க. டாஸ்மாக்கை ஒழிங்க. அதெல்லாம் ஒழிச்சிங்கன்னா தான் நம்ம நாடு முன்னேறும். இப்படி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறதுக்கு அவங்க பதிலடி கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க பேசுகிறதுக்கு இவங்க பதிலடி கொடுக்கணும். இப்படியே 5 வருஷம் போச்சுன்னா அவங்க இவங்களை குறை சொல்கிறது, இவங்க அவங்கள இப்படியே குறை சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா நாட்டினுடைய குறையார் தீர்க்கிறது. குற்றத்தையே பார்த்துட்ருக்குறீங்க. அந்த குற்றமெல்லாம் பெரிய பெரிய குற்றத்தை நீங்கள் பார்க்கல. இந்த சின்ன சின்ன விஷயத்தை பெரிய பூதாகரமாக்கி மக்களை குழப்பி ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு என் மேலே கோபம் வந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. நான் வந்து ஒரு மனுஷியாக பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லோரும் ஒரு மக்கள்னு சொல்லி பேசிகிட்ருக்கிறேன். அதனால் நம்ம நல்லா இருக்கணும்னா இந்த கெட்ட வழியில் இருக்கிறதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு போராடுங்க. இவன் அரசியலை வந்து குற்றமே பார்த்துட்ருக்காதீங்க. விடுங்க. ஒரு 6 மாதம் விடுங்க. அவங்க எப்படி ஆட்சி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி பேசுங்க. அதுவும் பேசவும் ஒரு வரைமுறை இருக்குது. இது வரைமுறையெல்லாம் பேசிகிட்ருக்குறீங்க எல்லோரும். அதனால் அதை வந்து அவங்க எதுவும் பெருசாக எடுத்துக்கல. அதனால் அவங்க பாட்டுக்கு அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. இப்படி பேசி மக்கள் மனதை வந்து இது பண்ணாதீங்க, குழப்பாதீங்க. இந்த ஆட்சி நல்லபடியாக நல்லா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நம்ம எல்லாருமே அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு வேண்டிக்கிறேன். இந்த ஆட்சி நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாருமா சேர்ந்து இந்த ஆட்சிக்கு வாழ்த்தி விடைபெற. நன்றி, வணக்கம்.